பங்களாக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. எங்க வந்த? என்னையா வந்த உடனே எங்க வந்தேன்னு மரியாதை இல்லாம கேக்குறியே. போய் ஆள் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கோம் பாத்தியா? ஆமா ஆமா, வீடு இருந்து சிகரெட்டுக்கு வந்தாச்சுல்ல. சிகரெட் தில்லிது. இன்னும் கொஞ்ச நாள் போனா சிகரெட் ட்ரங்க் கொண்டாடுவேன். எந்த லாண்டரிடா இது வாங்கின? லாண்டரி எல்லாம் தெரியா? சாமியாருக்கு துவைச்சி கட்டுற ஆளுக்கு லாண்டரி சம்பந்தம். அதற்குத்தான் என் ஒய்ஃப் எங்க தர்ம பத்தினி. தர்ம பத்தினியா? மாரியம்மன் கோவிலுக்கு கண்ணு வாங்கி போட போயிருக்கிறா. அங்க சிறந்தங்க அடிப்பாங்க. அங்க போய் பொறுக்கிட்டு போடா. பொறுக்கி பேசுற நீ பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு ஏதோ இவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கிற. பொண்டாட்டி இங்க வீட்டுக்கு வந்திருக்காளே கோவிச்சுக்கிட்டு போய் புருஷனோட வாழுமா அப்படின்னு சொல்லி நீ அனுப்பணும் இல்ல. நீ பெரிய மனுஷனா? உனக்கு பேரு சாமியாரு. கொடுத்தா உனக்கு பாசத்தை பத்தி தெரியும். உனக்கு பாசத்தோட பாசம் சேர்க்கணும். ஆமா, கொல்லாத பாசத்தை கண்டவன் போடா. ஆபாசம் போடா. ஐயா, இந்த மருந்து வாங்கிட்டு வர சொல்லுங்க. ஏன்னா அந்த பொண்ணை போய் முறைக்கிற? நீ சாந்தி தானே? டாக்டர் முதல் சம்சாரம் தானே? நான் நெஞ்சு துணிச்சலியா உனக்கு? ஐயா, டாக்டர் முதல் சம்சாரத்தையும் கொண்டாந்து வீட்டுல வச்சுக்கிட்டு என் தங்கச்சி பொண்ணு ரெண்டாவது சம்சாரமா கட்டி வச்சுட்டு இந்த வீட்டுல பொம்மலாட்டமா நடத்துறீங்க. நானா வளர்றேன்? அம்மா, உன் சம்மதிக்கு மேலதான் இந்த கல்யாணம் பண்ணாங்களா அல்லது உன்னை பயமுறுத்தி கல்யாணம் பண்ணாங்களா சொல்லு. 7 வருஷம் இந்த ஆள உள்ள தள்ளிடுறேன். நீ சாந்தி தானம்மா? சாந்தியா? நீங்க என்ன சொல்றீங்க? என்னம்மா நீ நம்மளே டபாய்க்கிற, நம்ம கண்ணிலே மிளகாத்தூள் துவ பாக்குற. நாங்க ஒரு நாள் 2 பேரும் உங்க வீட்டுக்கு வரல, காப்பி கொண்டாந்து டாக்டர் சொல்லல. கொடுத்த கடனை நான் கேட்கும் போது கெட்ட விட்டு எங்களை திட்டல. மறந்துட்டியா? நீ சாந்தி தானே? உள்ளத சொல்லு. ஏன்னா அதை போய் முறைக்கிற? அது சாந்தி இல்ல, நீலா, நம்ம வீட்டு நரசு. அதுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஐயோ அப்பா, இந்த வீட்டுல பெரிய குல்வால் பண்றீங்களா அப்பா? பங்களான்னு பேருதான். அபகாசம் அபாசம். இனிமே என்னால பொறுக்க முடியாது. என் சம்சாரத்தை 24 ஹவர்ஸ்க்குள்ள கொண்டாந்து என்கிட்ட ஒப்பிச்சுட்டு ரசீது வாங்கி போகணும். என்னையா அடிக்கிற? சமையற என்ன அடிக்கிற? அடிச்சுட்டியா நீ? நீ என் சம்சாரத்தை கொண்டு வந்து விடாம இரு. மக்க நாள் பேப்பர்ல பாரியா, குருவி சாமியார் முதுகில் கத்தியார் கபக் என்று குத்தினார். ஓயா குத்துறியா? ஏயா கர்நாடக சுத்துறவையா? யார் அது? என்னப்பா? ஓஹோ, நீங்களா? கொஞ்சம் நீலா இருந்தா வர சொல்றீங்களா? ஏன் நளினிய வர சொல்றேனே? இல்ல, மருந்து கொடுக்கணும். நளினிக்கு தெரியாது. நீங்க நீலாவே வர சொல்லுங்க. சரி, அனுப்பி வைக்கிறோம். பாத்தீங்களா நீ? அவ கையால குத்தாதான் மருந்தான். அவரை சொல்லி என்ன குத்தான் நீ? அவ அவர் மனசை அப்படி மாத்தி வச்சிருக்கிறா. நம்ம அவ மேல ஒரு கண்ணா இருக்கணும். உங்ககிட்ட ஒரு ரகசியமான விஷயம் சொல்லணும். இப்படி வா நீலா. வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு பல கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுது. ஆனா எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியறதில்லை. உன்னை போல உண்மையா அன்பு செலுத்துறவங்ககிட்ட தான் மனசு திறந்து பேச முடியுது. அதனாலதான் என்னுடைய கவலைகளை எல்லாம் உங்ககிட்ட சொல்ல நான் நினைச்சேன். நீலா, நான் நளினிய கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுதான் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் செய்த பெரிய தவறு. என்னுடைய நிலைமையில பகுத்தறிவுள்ள எந்த மனிதன் இருந்திருந்தாலும் அப்படித்தான் செஞ்சிருப்பான். நான் நளினிக்கு பெரிய துரோகம் தான் பண்ணிட்டேன். நளினி ரொம்ப நல்ல பெண். வெல் எஜுகேட்டட், கல்ச்சர்ட், கைண்ட். அவ கூட நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் நினைக்கிறேன். பட் என்னுடைய உண்மையான உணர்ச்சிகளை மறைச்சிட்டு அவன் மேல அன்பா இருக்கிற மாதிரி எனக்கு நடிக்க தெரியல. அந்த அன்பு தெய்வத்தை சாந்திய என்னால மறக்கவே முடியல. நீலா, எனக்கு எனக்கு கண் போனது எவ்வளவு நல்லது தெரியுமா? கண் இருக்கும்போது நான் விரும்பாத பல காட்சிகளை பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப என் மனக்கண் முன்னால சாந்தியினுடைய உருவத்தை தவிர வேற எதுவுமே தென்படல. ஆமா நீலா, நான் இப்பதான் சாந்தி கூட உண்மையான வாழ்க்கை நடத்துறேன். ஆமா,
என்னுடைய கதையை கேட்க உனக்கே பரிதாபமா இருக்கா? இதெல்லாம் நளினி அம்மா காதுல விழுந்து அவங்க மனசு என்ன பாடுபடும். தயவு செஞ்சு எனக்காக நீங்க சாத்தியம் மறந்துட சொல்றியா? இம்பாசிபிள் நீலா, இம்பாசிபிள். கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போறியா? என்ன இருந்தாலும் உலகம் தெரிஞ்ச நீங்க இவ்வளவு தூரம் விட்டு வச்சிருக்க கூடாதுன்னு இப்படியே போய்கிட்டு இருந்தா நளினி எது என்ன ஆகிறது? சாரி, நான் தான் அவ வாழ்க்கையை கெடுத்தேன். அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி படாத பாடு படிச்சு வச்சேன். ஆனா கிணறு வெட்ட பூதங்களமும் யாரு கண்டா? முதல்ல அந்த வெள்ளப்படாத காரியை வீட்டை விட்டு வெளியே தரணும். எதுக்காக? நல்லா கேட்டம்மா ஒரு கேள்வி. வேலைக்காரியாவா இருக்கிறாவா? கட்டின பொண்டாட்டி மாதிரி கைய பிடிச்சுன்னா கூட்டிக்கிட்டு போறா. இப்போ அதனாலதான் கெட்டு போச்சாக்கும். பாத்தீங்களா அண்ணி, இந்த மாதிரி ஏமாளி பொண்ணை வச்சுக்கிட்டு என் வயிற்றுல எங்க போய் கொட்டிக்கிறது? படிச்ச பொண்ணுக்கு இது கூட தெரியாது. அம்மா, அவ ஒரு நர்ஸ், தன்னுடைய கடமையை செய்யற. அடி பைத்தியமே, இந்த மாதிரி ஒரு நர்ஸ் தானடி ஏற்கனவே உன் வாழ்க்கையில குறுக்க வந்தவ. சம்பளத்துக்கு வந்த வேலைக்காரியவ, மத்தவங்களுக்கு இல்லாத அக்கறை அவளுக்கு என்ன வந்ததுன்னு கேக்குறேன். என்ன இருந்தாலும் அவளும் சின்ன சிறுசு. பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சு வேடிக்கை பார்க்கலாமா? எதுக்கும் பெரியவங்க பேட்ட கேளுமா. இனிமேலாவது உனக்கு நல்ல வழி பிறக்கட்டும். அதை விட சூரியன் மேற்கே உதிக்கும்னு சொல்லுங்க, நம்புறேன். இதுகிட்ட என்ன பேச்சு? அந்த நர்ஸ் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். நீலா, நாலா திசைகளிலும் தெரிகிற இயற்கை காட்சிகள் எவ்வளவோ அழகா இருக்கும். இங்க நானும் சாந்தியும் சுத்தி தெரியாத இடங்களே கிடையாது. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எங்க இருந்தால் நிம்மதியா இருக்க வழி தேடிக்கொள்வதுதான் உங்க நிலைமையில இருக்கவங்களுக்கு நல்லது. வீட்டுல நீங்க எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டீங்க தெரியுமா? தவறா? ஆமா, என்கிட்ட சொல்றதா நினைச்சுக்கிட்டு உங்க வேதனையெல்லாம் நளினி அம்மா கிட்டே சொல்லிட்டீங்க. கண்ணீரை தொடக்க வேண்டிய கை அந்த கண்களையே குத்தி இருக்கு. அதுவும் ஒரு வகைக்கு நல்லதுதான். புரியாம கஷ்டப்படுறதை விட இன்னைக்காவது என்னுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே அவ நிம்மதியா இருப்பான். இல்ல, கணவனுடைய அன்பு கிடைக்காத எந்த பெண்ணுக்கும் நிம்மதியே இருக்காது. ஆடி முடித்து விட்டு பிறவெளியே அணைந்து விட்டு அந்த சேர்ந்தக்காரி சாந்தியை நீங்கள் மறந்து விட வேண்டும். நீலா, அரும்பு விட்டிருக்கும் நளினி அம்மாவின் வாழ்வை மலரச் செய்ய வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு உண்மையான நிம்மதி கிடைக்கும். இல்லை, நான் சொல்வதை கேளுங்க. தயவு செய்து சாந்தியை மறந்து விடுங்க. முடியாது. நீங்கள் மறக்கத்தான் வேண்டும். முடியாது, முடியாது. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா? என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா? என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய்.
மனக்கோயில் சிலையாக வளர்ந்தாளம்மா, மலரோடு மலராக மலர்ந்தாளம்மா. எந்தன் மனக்கோயில் சிலையாக வளர்ந்தாளம்மா, மலரோடு மலராக மலர்ந்தாளம்மா. கனவென்னும் தேரேறி பறந்தாளம்மா, கனவென்னும் தேரேறி பறந்தாளம்மா. காற்றோடு காற்றாக கலந்தாளம்மா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். ஏண்டி, உடம்பு சரிப்படாத மனுஷனை இப்படியா மழையில நனைய வச்சு கூட்டிட்டு வர்றது? இதுக்காக உன்னை வேலைக்கு வச்சிருக்குது. மூளை இல்ல உனக்கு? இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் தான் வெளியே கூட்டிட்டு போக சொன்னேன். அவளை சொன்னது ரோஷம் குத்துக்கிட்டு வரத பாத்தீங்களா? அண்ணி வெளியே தடவை கூட்டிட்டு போறதுக்கு தாலி கட்டினவன் வீட்டுல இல்ல, கண்ணோட சொந்த புத்தியமா போயிடுச்சு. பேசாம இருங்க அம்மா. வயசுல பெரியவங்களா இருக்கீங்களே தவிர எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு உங்களுக்கு தெரியலையே. இந்த நிலைமையில அவருக்கு எந்த விதமான அதிர்ச்சி ஏற்படக்கூடாது. பேசாம இருங்க. நீங்க வாங்க. பாத்தீங்களா நீ நம்மளையே விரட்ட ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் நாம கொடுத்த இடம். போதும், பொண்ணை பெத்துட்டு நம்ம படுற பாடு. அவளுக்கு ஒரு சாவு வந்து தொலைஞ்சாலும் தூக்கி போட்டு தலைமுடியிடலாம். அதுக்கும் வேலை வரமாட்டேங்குதே. How cruel they are. Oh God. Why should I leave? ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. Why should I leave? Why should I leave? ஐயோ, 105 டிகிரி. அம்மா தள்ளிக்குங்க. அவருக்கு 105 டிகிரி காய்ச்சல். உடனே இந்த இன்ஜெக்ஷன் போடணும். இந்த தழுக்கும் மினுக்கும் இல்லன்னா நீ எங்க இருந்து பொழைக்க போற? என்னம்மா சொல்றீங்க? பேசாத. எங்க குடிய கெடுக்கிறதுக்கு நீ எங்க இருந்து வந்து சேர்ந்த? இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. போடல. அம்மா அப்படி சொல்லாதீங்க. இந்த இன்ஜெக்ஷன் போடலன்னா அவர் உயிருக்கே ஆபத்து. இது போட்டுட்டு நான் போயிடுறேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ போ வெளியில. முதல்ல வெளிய போடிங்கம்மா. ஓடிங்க. அம்மா தடுக்காதீங்க. அம்மா அம்மா யாரே அம்மா? போ வெளிய போ. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்து காலையில ஓடு. ஏய்டா. ஓடி.
ரவி ரவி உடம்பெல்லாம் நெருப்பா குத்துது. இந்த நேரத்துல ஏன் கீழே வந்த? அடி எதப்பட்டுடுச்சா? ஆமா ஐயா, என் உள்ளத்துல அடிபட்டுடுச்சு. நீ என்ன சொல்ற ரவி? ஐயா, நான் உயிரோடு இருக்கிறதே பாவம் ஐயா, பாவம். எல்லாம் சொல்லாத ரவி, இப்படி சொல்லாத. ஐயா, உங்களுக்கு உதவி செய்கிறதா நினைச்சுக்கிட்டு நளினி கழுத்துல தாலி கட்டினே தவிர அவளுடைய கணவன்கிற நிலையில நான் ஒரு நாள் கூட இருந்ததில்லை ஐயா, ஒரு நாள் கூட இருந்ததில்லை. நான் எடுத்த லட்சியத்தையும் நிறைவேற்றாம என் வாழ்க்கையை பாழடிச்ச அந்த சாந்தியையும் மறக்க முடியாம உங்களுக்கு வினாடிக்கு வினாடி நான் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா, வினாடிக்கு வினாடி துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பைத்தியக்கார பிள்ளை, இதுக்காகவா உயிரை விடுறேன்னு சொல்றேன்? யாருக்கும் யாரும் துரோகம் பண்ணிட முடியாது. யாராருக்கு எப்படி லபிச்சிருக்கோ அப்படித்தானே நடக்கும். வேணா மனசை போட்டு அழைக்கிட்டாரு. நமக்குள்ள ஏற்பட்ட உறவு நளினினால நான் நினைக்கிறேன். வா வந்து உட்கார்.